தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டியதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்தியாவிலே இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த ஆட்சியினை கழகத் தலைவர் தளபதி அவர்கள் நடத்துவது. அதைத்தான் அவர்கள் விரிவாக ஒவ்வொருவரும் ஒரு கோணத்தில் நின்று ஒவ்வொரு திட்டத்தையும் மிக அழகாக விரித்து மக்கள் மனதிலே பதிகின்ற அளவிற்கு சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்த காரணம், எந்த காரணத்தை முன்னிட்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிடக்கூடாது என்கின்ற பொறுப்புணர்ச்சி. காழ்ப்புணர்ச்சி அல்ல, பொறுப்புணர்ச்சி. இன்றைக்கு மக்கள் முன்னால் இந்த தேர்தலிலே வைக்கப்படுகின்ற கேள்வி, யூ வாண்ட் டெமோக்ரஸி ஆர் ஆட்டோக்ரஸி? உங்களுக்கு பாராளுமன்ற ஜனநாயக முறை வேண்டுமா அல்லது ஒற்றை கட்சி இருக்கக்கூடிய அதிபர் ஆட்சி முறை வேண்டுமா? எதிர்காலத்தில் உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் நடமாடுகிற நாட்டில் சுதந்திரமும் நிம்மதியும் வேண்டுமா அல்லது அடக்குமுறையும் ஆதிக்கமும் தான் வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம். 2024 பொது தேர்தல் என்பது 1952 நடைபெற்ற எல்லா பொது தேர்தல்களையும் போல ஒன்று என்று தயவு செய்து கருதி விடாதீர்கள். இந்த தேர்தலில் மட்டும் மறுபடி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுமையானால் அவர்கள் சொல்வதெல்லாம் பலவற்றை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் செய்ய நினைப்பது ஒரே கட்சி தான், ஒரே மதம்தான், ஒரே நாட்டில் ஒரே கல்வி முறைதான் என்று எல்லாம் ஒற்றையாக கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் தமிழ்நாடெங்கிலும் நடத்த சொன்ன கூட்டத்தை பாசிசம் வீழட்டும் என்று தலைப்பு தந்திருந்தார்கள். அதன் பொருள் என்ன? பாசிசத்தை உருவாக்கியவன் இத்தாலி நாட்டை ஆண்ட பெனிட்டோ முசோலினி. அவனுடைய ஆதர்ச மாணவன் முசோலினியின் வழியிலே நடைபெற்ற ஜெர்மன் நாட்டை ஆண்ட சர்வாதிகாரி ஹிட்லர். பாசிசம் என்றால் அரசாங்கம்தான் முதலில், மக்கள் கிடையாது. எதிர்க்கட்சிகளுடைய குரல் விலை நெரிக்கப்படும். தேசிய இனம் என்று ஒன்றினை சொல்லி அது மட்டுமே தான் இருக்க வேண்டும் என்பதை போல கொண்டு செல்லுகிற முயற்சி, இதெல்லாம் இந்தியாவிற்கு பொருந்தி வராது. இது பல கலாச்சாரங்களை, பல பண்பாடுகளை, பல மொழிகளை, பல்வேறு விதமான வரலாற்று பின்னணி கொண்ட மக்களின் தொகுப்பு தான் இந்தியா என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்களும், பஞ்சாப் மாநிலத்திலே வாழ்கிறவர்களும், உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்களும், மேற்கு வங்காளத்தில் இருப்பவர்களும் தனித்தனி உடை மாறுதல் உள்ளவர்கள், உணவில் மாற்றம் உள்ளவர்கள், பண்பாட்டில் விழாக்கள் நடத்துவதில் எல்லா மாறுபாடு உடையவர்கள், மொழி உட்பட நாங்களாக இருக்கிறோம், ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா? அதுதான் இந்தியா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எல்லோரும் ஒன்று போல மாற முடியாது. எதிரே உட்கார்ந்திருக்கிற ஒருவரை நீ ஏன் பேண்ட் அணிந்திருக்கிறாய் என்று கேட்கக்கூடாது. நீ பேண்ட் அணிந்திருக்கலாம், நான் வேட்டியின் ஜிப்பாவை அணிந்திருக்கலாம், ஆனால் நாம் இருவரும் தமிழர்கள் என்று கரம் கொடுக்குகிறோம் அல்லவா? அந்த உணர்வு வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்வது எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், ஒரே மொழியை மட்டும் பேசு, ஒரே மாதிரி உடை அணிவித்துக்கொள், ஒரே பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்வது இந்த நாட்டுக்கு பொருந்தாது. பொருந்துகின்ற அளவிற்கு அவர்கள் முயற்சி செய்வார்களானால் மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. மக்களே, மறந்து விடாதீர்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். அது என்ன காரணத்தினால்? தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க முடியாது. மிகுந்த பொருட்செலவு. எந்த ஆட்சியும் தன் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த ஒரு கால அவகாசம் வேண்டும். சரி, 10 ஆண்டுகள் கொடுப்போமா என்றால் 10 ஆண்டுகள் நீண்ட காலம், அசரத்தை வந்துவிடும். எனவே 5 ஆண்டு காலத்தை நிர்ணயித்தார்கள். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் இந்த நாடு உங்கள் வீடு தேடி வருகிறது. நான் எதிரே வந்திருக்கிற தாய்மார்களை, ஓரத்தில் நிற்கக்கூடிய நடுநிலையாளர்களை, ஆங்காங்கே கடைகளை நடத்தி கொண்டிருக்கிற வியாபாரிகளை, அரசியல் எங்களுக்கு அக்கறை இல்லை என்று விட்டேற்றியாக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் தயவு செய்து மனதிலே கொள்ளுங்கள். சாதாரணமான நாட்களில் உங்களை ஊர் மதிக்காமல் இருக்கலாம். உங்கள் பொருளாதார காரணத்தினால் உறவுகள் கூட புறந்தள்ளலாம். ஒரு திருமண வீட்டிற்கு போகிற போது நெருங்கிய உறவினர் அந்த வீட்டுக்கு போகிற போது வந்து இறங்குகிறவர் காரில் இறங்கி பட்டுப்புடவையோடு, கழுத்து நிறைய நகைகளோடு வந்தால் முகம் நிறைய சிரிப்போடு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய் முன்வரிசையிலே உட்கார வைப்பது. அவரை விட நெருங்கிய உறவினர் கைத்தறி புடவையோடும் கழுத்திலே மஞ்சள் கயிறோடும் வந்தால் வா வா இப்போதான் வந்தாயா என்று அழைப்பது. இது நடைமுறையில் காண்பது. பந்தி பரிமாறுகிற போது கூட வேண்டாம் என்கிறவர்களை இழுத்து சென்று உட்கார வைப்பதும்
பசியால் துடிக்கிற பிள்ளையோடு உட்கார்ந்திருக்கிற ஏழை உறவினரை உனக்கு என்ன அவசரம் என்றும் கேட்பது இந்த உலகத்தின் இயல்பு. சாதி, மதம், பணம், படித்தவன் படிக்காதவன் என்று பேதம் பிரிக்கிற இந்த நாட்டில்தான் தேர்தல் நாளன்று மட்டும் ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் ஒன்று என்று கருதி உங்கள் கையில் வாக்குச்சீட்டை கொடுத்து உன் நாட்டை யார் ஆள வேண்டும் என்று நீ தீர்ப்பு சொல் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அந்த வாக்குச்சீட்டு விற்பதற்கு அல்ல, விரக்தியில் வீசி எறிவதற்கல்ல. என்னை எல்லோரும் புறந்தள்ளினார்கள், மதிக்கவில்லை. ஆனால் இந்த நாடு என்னிடம் கருத்து கேட்கிறது என்று யோசியுங்கள். இதுநாள் வரை நடைபெற்ற ஆட்சி நமக்கு நல்லது செய்ததா என்றால் தொடர்ந்து இருக்கட்டும். இல்லை, பாதகங்கள் செய்தன. எங்கள் தேவைகளை நிறைவேற்றவில்லை, தேவையற்றதைத்தான் செய்து கொண்டே இருந்தார்கள். அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது என்று உணர்ந்திருந்தால் இந்த ஆட்சி அகல வேண்டும். அதற்கு மாறாக இன்னார் வர வேண்டும் என்று சொல்லுகிற தீர்ப்பு, கடமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனால்தான் பொதுக்கூட்டம். எங்கள் தலைவரின் பிறந்த நாள் என்றால் வெறும் அவர் புகழ்வாடி செல்வது அல்ல, அவர் ஒரு இயக்கத்தின் தலைவன். இந்த இயக்கம் தோன்றிய காரணத்தால் தான் இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிறவனை என்ன ஜாதி என்று கேட்காமல் உட்கார வைத்து கரங்குலுக்குகின்ற நிலைமை வந்திருக்கின்றது. தங்கை அருள்மொழி பேசினார், நாகநந்தினி, சத்தியவதி, மதிமாறன் எல்லோரும் பேசினார்கள். வடக்கே இருந்து நிறைய பேர் இறக்குமதியாகி விட்டார்கள் என்று. அவர்களிடம் சென்று கேளுங்கள். வடக்கே அவர்களை இனங்காண்பதே சர்மா, சிங், யாதவ், சட்டர்ஜி, பானர்ஜி, முகர்ஜி என்றுதான் சொல்லுவான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே வார்த்தை, இவர் இந்தி பேசுகிறவர் என்று மொழியின் அடிப்படையில் தான் பார்ப்போமே தவிர சாதி அடிப்படையில் பார்ப்பது இல்லை. அந்த அளவிற்கு மலர்ச்சி பெற்றிருக்கிற இந்த மாநிலத்திலே அதற்கு காரணமான ஒரு பேர் இயக்கத்தின் தலைவர் அவர். இயக்கத்தின் தலைவனாக, நாட்டு அரசாங்கத்தின் தலைவனாக நிறைய நன்மை செய்திருக்கிறோம். எங்களை ஆதரவு தாருங்கள் என்று உங்கள் முன்னால் விளக்கம் சொல்லி கேட்கிறோம். நிர்பந்தித்து அல்ல, அடக்குமுறையினால் அல்ல, வாக்குகளை விலைபேசி அல்ல, நல்லது செய்திருக்கிறோம். நாட்டு மக்களே, எங்களை ஆதரித்தால் இன்னும் நாடு பொலிவு பெறும், உங்கள் பிள்ளைகளின் வருங்காலம் வளமாகும் என்று கேட்பது எங்கள் கடமை. மற்றவர்களும் வந்து பேசுவார்கள், கேளுங்கள். யார் சரியானவர்கள் என்று தயவு செய்து நீங்களே முடிவெடுங்கள். உங்களுக்கு தெரியாத கட்சியா தமிழ்நாட்டில்? உங்களுக்கு அறிமுகமில்லாத தலைவர்களா? நீங்கள் பார்க்காத ஆட்சியா? எல்லா அனுபவங்களையும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய நாள்தான் தேர்தல் நாள். நாங்கள் நேரடியாக நாடாளுமன்றத்தில் நின்று வருகிறவர்கள். அதனால்தான் நான் வேறு கோணத்தில் பேசுகிறேன் என்றேன். நானோ தமிழச்சியோ அங்கே உட்கார்ந்து அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள். சிலவற்றை நாங்கள் கருத்துக்களை சொல்லுகிற போது அழுத்தமாக சொல்லுவோம், ஆனால் புண்படாமல் சொல்லுவோம். ரசிப்பார்கள். காரணம், நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் வளர்கின்ற இடம் அண்ணா அறிவாலயம் என்று. விமர்சித்தீர்கள், கேட்க இனிமையாக இருந்தது என்று தான் சொல்வார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சந்திராயன் 3 நிலவுக்கு சென்ற நம்முடைய விண்கலம் வெற்றிகரமாக தென் துருவத்து திசையிலே இறங்கியது என்று ஒரு அருமையான நிகழ்வு தான். அதைத்தான் அருள்மொழியும் இங்கே சொன்னார். 1969 அமெரிக்க நாட்டின் ஆம்ஸ்ட்ராங் சென்று முதலாக கால் பதித்தான். அதற்கு பின்னால் பல நாடுகள் விண்கலம் ஏவி இருக்கின்றன. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தது இந்தியா ஏவிய சந்திராயன் 1. அதனுடைய இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து இதுவரை யாரும் செல்லாத தென்பகுதிக்கு சென்று இறங்கியது சந்திராயன் 3. அதனுடைய இயக்குனர் விழுப்புரத்தை சார்ந்த வீர முத்துவேல், திருச்சியிலே என் கல்லூரியிலே படித்த சங்கரன் என்ற ஒரு இளைஞன். அடுத்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா என்பதனுடைய இயக்குனர் சாஜி என்று செங்கோட்டையை சார்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அடுத்து ஏவுகணைகள் இருக்கிறதல்லவா, அதில் DRDO அதுதான் செய்யும். 5000 மைல்களை தாண்டி செல்லுகின்ற ஏவுகணையின் இயக்குனர் ஹைதராபாத்தில் இருக்கிறவர் சங்கரி என்ற தமிழ் பெண். நாடாளுமன்றத்தில் சந்திராயன் 3 வெற்றிக்காக எல்லோரும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், இந்த சந்திராயனுடைய வெற்றிக்கு காரணம் நம்பர் 1 மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேல், சங்கரன், அடுத்து ஷாஜி என்ற செங்கோட்டை பெண்மணி. இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. அமித்ஷாவும் உட்கார்ந்திருந்தார், ஐயா நரேந்திர மோடியும் இருந்தார். அந்த கட்சியினர் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். காரணம், சொன்ன முறை. வெற்றிக்கு காரணம், என் மண்ணை சார்ந்தவன், இந்தி படித்தால் தான் வெற்றி என்பது இல்லை, இது இல்லாமலே சாதித்து காட்டியிருக்கிறான், இதுதான் நாங்கள் என்று சொல்லுகிறோம்.
இது மாதிரி பல விவாதங்கள். நான் முக்கியமாக ஒன்றிரண்டை உங்கள் முன்னால் இப்போது வைத்தாக வேண்டும். இளைஞர்கள் ஊருக்கு சென்று சொல்லுங்கள், கழக தோழர்கள் மற்றவிடம் பேசும்போது சொல்லுங்கள். பதைக்கின்ற பயங்கரமான சட்டங்கள் இந்த ஆட்சியிலே பல நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. தந்திரமாக சிலவற்றை, நேரடியாக சிலவற்றை, எல்லோரையும் பாதிக்கக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். முதல் சட்டம் தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டில் மிக உச்சகட்டமான, அது ஒரு அரசியல் சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அட்டானமஸ் பாடி, தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்பு. யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் அது செல்லாது, செல்ல முடியாது. தேர்தல் ஆணையரை அந்த பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும். உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளைப் போல, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதியைப் போல இவர்களை நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் 50 உறுப்பினர்கள் மாநிலங்களவையாக இருந்தால் கையெழுத்திட்டு விவாதம் நடந்து வாக்கெடுப்பு நடந்து 2 அவைகளிலும் நிறைவேற வேண்டும். அவ்வளவு பெரிய பொறுப்பு அது. அந்த தேர்தல் ஆணையர் என்ற உச்சக்கட்ட பொறுப்பில் இருக்கிறவரை யார் நியமிப்பது? இது நாள் வரை இருந்த நடைமுறை என்ன தெரியுமா? 3 பேர் கொண்ட குழு இருக்கும். பிரதமர், மக்களவையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர், ஒருவேளை எதிர்க்கட்சியாகிற அளவிற்கு வலிமை இல்லாததாக இருக்குமேனால் பெரும்பான்மை உள்ள கட்சியின் தலைவர், 3ஆவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதி. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் யார் தலைமை நீதிபதியாக, தேர்தல் அதிகாரியாக வருவார்கள் என்று முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இப்போது ஒரு திருத்தம் வந்து அது சட்டமாகிவிட்டது. என்ன திருத்தம் தெரியுமா? பிரதமர், மக்களவையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர், 3ஆவதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்ல, மாறாக பிரதமர் தேர்ந்தெடுக்கிற அவர் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர். ஆக 3இல் 2 பேர் சொன்னாலே அது பெரும்பான்மை தீர்ப்பு என்கிற போது ஒரு அரசாங்கம் விரும்புகிறவர் தான் தேர்தல் ஆணையராக வர முடியுமே தவிர பாரபட்சம் இல்லாமல் ஒருவர் அந்த இடத்திற்கு வர முடியாது என்றால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் யோசித்துக் கொள்ளுங்கள். இப்போது நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் நியமிக்கிற அதிகாரத்தை நீதிமன்றமே வைத்திருக்கிறது, கொலீஜியம் என்று பெயர். அதை மாற்றி அரசாங்கமே செய்வதற்கான ஒரு சட்டம் இயற்றினார்கள். சட்டம் நிறைவேறிவிட்டது. ஆனால் அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் துடைத்து தூக்கி எறிந்து இது செல்லாது என்று அறிவித்த காரணத்தினால் நீதிமன்றங்கள் மட்டுமே இப்போது பத்திரமாக இருக்கின்றன, அவர்களுடைய பிடியிலே சிக்கவில்லை. ஆக தேர்தல் ஆணையரை தனக்கு தேவையானவரை கொண்டு வந்து விட்டால் அதன் மூலமாக நாம் எதையாவது வேண்டியதை செய்து கொள்ளலாம், நாம் சொல்வதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்பதை செய்ய முயன்றார்கள். தடுத்து பார்த்தோம், முடியவில்லை. பெரும்பான்மை இருந்தது, சட்டம் நிறைவேறிவிட்டது. அடுத்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்ததுதான், தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு மாநிலத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அந்த மாநிலத்து மக்களின் தேவைகளை தெரிந்த முதலமைச்சர், அந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சட்டம் இயற்றுவதற்கு மசோதாவை நிறைவேற்றினால் ஆளுநர் குறுக்கே நிற்கிறார், எது செய்தாலும் தடையாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியாத இன்னொன்றையும் சொல்கிறேன், சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அங்கே செல்வதற்கு முன்னால் அவர்களோடு ஒரு பேச்சு கலந்துரையாடல் நடத்துகிறார் நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுநர். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லலாம் என்று கருதினால் அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்ல வருகிற போது, எதிர்காலத்திலே நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் அவர் வார்த்தையிலே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீங்கள் நடுநிலையோடு முடிவெடுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக சொல்லித் தருகிறார், நீங்கள் மத்திய அரசின் பக்கம் தான் நிற்க வேண்டுமே தவிர மாநில அரசின் பக்கம் நிற்கக்கூடாது என்று. இது ஒரு ஆளுநரின் வேலையா? தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, கேரளாவில், மேற்கு வங்காளத்தில், பஞ்சாபில் எங்கெல்லாம் எதிர்க்கட்சியினர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆளுநர்கள் தடையாக இருக்கிறார்கள். உச்சகட்டமாக டெல்லியிலே ஒரு அரசு நடைபெறுகிறது, ஒரு சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். என்ன தெரியுமா? அமைச்சராக இருக்கிற மாசு ஆச்சரியப்படக்கூடும். ஒரு அமைச்சர் எடுக்கிற முடிவை அவருடைய துறை செயலாளர் அமைச்சரை மீறி ஆளுநரிடம் சென்று அதை மாற்றலாம். கேபினட், அமைச்சரவை எடுக்கிற முடிவை சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் தூக்கி எறிந்துவிட்டு ஆளுநரோடு சேர்ந்து எந்த முடிவையும் எடுக்கலாம். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த விந்தையை, விசித்திரத்தை? கேபினட், அமைச்சரவை உச்சக்கட்ட அதிகாரம் படைத்தது. அவர்கள் எடுக்கிற முடிவை அவர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி தூக்கி எறிகிறார். நான் சொல்ல விரும்புகிறேன்,
நாடாளுமன்றத்தில் ஒரு மரபு இருக்கிறது, மக்களவையில் இன்னும் அது மாறவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். எங்களுடைய அவையை பொறுத்தவரை அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்கிறோம், ஒரு அமைச்சரோ ஒரு உறுப்பினரோ ஒரு அறிக்கையை அங்கே தாக்கல் செய்கிறார்கள் என்றால் இது நாள் வரை இருந்த மரபு, ஐ பெக் டு லே ஆன் த டேபிள் ஆஃப் த ஹவுஸ். இது வெள்ளையர்கள் காலத்திலிருந்து தொடர்கின்ற ஒன்று. நான் பலமுறை பலரிடம் பேசியிருக்கிறேன். எனக்கு கூச்சமாக இருக்கிறது, why should I beg to anyone என்று கேட்டபோது யாரும் செவிசாய்க்கவில்லை. இதற்கு முன்பு குடியரசு துணைத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுவிடம் 2 கோரிக்கைகள் வைத்தேன். முதலாவதாக, இந்த பெக் என்ற வார்த்தை கூசுகிறது. நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள், யாரிடமும் எதற்காகவும் இறைஞ்சி பழக்கமில்லை, எங்களுக்கு முதுகெலும்பு வலிமையானது. மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம், என்ன செய்ய வேண்டும் என்றார், அதை எடுங்கள் என்றேன். நல்ல யோசனை என்றார். இப்போது மாநிலங்களவையை பொறுத்தவரை ஐ ரேஸ் டு லே ஆன் த டேபிள் என்று தான் வருகிறதே தவிர பெக் என்பது. இரண்டாவது, நாங்கள் ஒரு கேள்வி தருகிறோம் என்றால், ஒரு விவாதத்தில் பேச வேண்டும் என்றால் நாங்கள் எழுதுகிற அந்த நோட்டீஸ் என்கின்ற அது எழுதப்படுவது செக்ரட்டரி ஜெனரல் அவருக்கு தான் எழுத வேண்டும். எழுதிவிட்டு கீழே கையெழுத்திடுகிற போது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி என்று இருந்தது. நான் கேட்டேன் அவரிடம், we are not school students, why should I be obedient and faithful to a subordinate? என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டார். யுவர் சின்சியர்லி என்று மாற்றுங்கள் என்றேன். மாற்றிவிட்டார்கள். இதுதான் சுயமரியாதை இயக்கம் அங்கேயும் போய் செய்வது. பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள். கேட்கிறோம், அவர் தந்திரமானவர். நான் அவரை குறைத்து மதிப்பிட மாட்டேன். எல்லாவற்றையும் எப்படி செய்து எந்த வகையில் வரலாம் என்று முயற்சி செய்து அதன் மூலமாக ஆதாயம் தேடி பழக்கப்பட்டவர். எங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வருகிற போது மரபு ரீதியாக குடியரசுத் தலைவரிடமிருந்து ஒரு வாழ்த்து மடல் வரும், பிரதமரிடமிருந்து ஒரு வாழ்த்து மடல் வரும். நீங்கள் நீண்ட காலம் இருந்து மக்கள் தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு மரபு ரீதியான அறிக்கை அது. இவர் வந்ததற்கு பின்னால் என்ன செய்கிறார் என்றால், யார் யார் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களோ அதே மொழியிலே அவர்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார். எனக்கு தமிழில் வருகிறது, என் தங்கைக்கும் தமிழில் வரும், பக்கத்தில் மலையாளம், இந்த பக்கம் கன்னடம், தெலுங்கு என்று அந்தந்த மொழியிலே கடிதங்கள் போக போக அவர்கள் பரவசப்படுகிறார்கள். நானும் பரவசப்பட்டேன். பதிலுக்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா? நன்றி கடிதம் எழுதினேன், குஜராத்தியிலே எழுதினேன். எப்படி நீங்கள் என்று கேட்கலாம். அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு குஜராத்தி தெரியாது. அவர் ஒரு அதிகாரியின் துணையோடு எழுதியிருக்கிறார். நான் என் ஊரில் இருக்கிற ஒரு சேட்டிடம் கேட்டு எழுதினேன். மறுபடி அந்த கடிதத்தை கொண்டு வந்து சென்னையில் இருக்கிற ஒரு மார்வாடி காட்டி, இது சரியாக எழுதியிருக்கிறானா பார் என்று கேட்டேன். அவர் ஏதாவது அவர் மீது இருக்கிற கோபத்தில் எழுதி மொழி தெரியாமல் நான் அனுப்பி, பின்னர் அந்த கடிதம் சென்றவுடன் பிரதமர் சொன்னார், உங்களுக்கு தமிழ் கடிதத்தை பார்த்தபோது ஏற்பட்ட அதே மகிழ்ச்சி எனக்கு குஜராத்தியிலே பார்த்தபோது ஏற்பட்டது என்றார். அதைத்தான் ஐயா நாங்களும் சொல்கிறோம், அவரவர் தாய்மொழி தழைக்கட்டும், ஏன் இந்தியை பிடித்துக் கொண்டு இருக்கிறது என்று. என் தோலை தட்டி, நீங்கள் இதெல்லாம் பேசுவீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று தான் சொன்னார். இப்போது நான் முக்கியமாக 2 செய்திகளுக்கு வருகிறேன். இந்த நாட்டிலே அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவு பெரிதானவர்கள் அல்ல, ஆனாலும் பிரதான எதிர்க்கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள், ஒரு பெரிய தலைவருடைய பெயரை தங்கள் கட்சியிலே வைத்திருக்கிறவர்கள், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நாங்கள் ஒதுங்கிவிட்டோம் என்று சொல்லி வேறு வகையிலே எல்லாம் ஆதாயம் தேட முயற்சிக்கிறவர்களை பற்றி நான் 2 செய்திகளை சொல்லியாக வேண்டும். குறிப்பாக மீண்டும் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், ஊரிலே போய் மற்றவரிடம் சொல்லுங்கள். இவர்கள் நிறைவேற்றிய சட்டங்களிலே மிக பயங்கரமான சட்டங்களில் ஒன்று குடியுரிமை திருத்தச் சட்டம். குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது என்ன? முதலில் குடியுரிமை என்றால் என்ன? அதற்கு முன்னால் ஒன்று நான் மறந்துவிடக்கூடாது. புகழ்பெற்ற திறமை மிக்க வழக்கறிஞர் என் தங்கை அருள்மொழி இருக்கிறார், மாசு வழக்கறிஞர். நான் சட்டம் படித்தவன், ஆனால் நீதிமன்றத்திற்கு செல்வதில்லை. பல பேர் இங்கு இருக்கலாம். சினிமா பார்ப்பவர்களுக்கு தெரியும், சாதாரணமானவர்களுக்கும் தெரியும். இபிகோ, இந்தியன் பீனல் கோட் எல்லோருக்கும் தெரிந்தது. சினிமாவிலே எல்லாம் வரும். குற்றம் செய்தவனை குற்றம் சுமத்துவது ஐபிசி, விசாரிப்பது சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கு எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3ஐயும் இப்போது திருத்தம் செய்து வெளியிடுகிற போது அதன் பெயரை மாற்றிவிட்டார்கள். இப்போ கேட்குறேன் அருள்மொழி, மாற்றப்பட்ட சட்டத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? ஐபிசி, சிஆர்பிசி. இது கொஞ்சம் விளைஞ்ச வக்கீல், அதனால தெரியுங்கிறாங்க. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார்,
நீ என்ன மாற்றினாலும் நான் ஐபிசி என்று தான் சொல்வேன். எனக்கு இத்தனை நாள் ஆயிற்று அந்த பெயர் எல்லாம் வாயில் வரல, அதனால் வழக்கத்திற்கு மாறாக எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இந்தியன் பீனல் கோட், பாரதிய நியாய சன்ஹிதா, சிஆர்பிசி, பாரதிய நகரிக் சுரக்கா சன்ஹிதா, எவிடன்ஸ் ஆக்ட், பாரதிய சாக்ஷியா. யாருக்காவது புரியுதா தமிழ்லையா? அதான் இந்தியன் பீனல் கோட், எல்லாருக்கும் தெரியும். ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட். இப்போ இந்த மசோதா வருவதற்கு முன்னால் இதை உள்துறை அமைச்சகத்தின் குழுவிலை வைத்து விவாதிக்கிறார்கள். நம்முடைய கட்சியிலிருந்து மாநிலங்களவையில் நம்முடைய கட்சியின் சார்பாக நான் நம்முடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவனை அதில் நியமித்திருக்கிறேன். மிகச்சிறப்பாக அவர் செயலாற்றினார். எப்படி சொல்கிறேன் என்றால், அதில் இருந்த உறுப்பினர்கள் மட்டுமில்லை, அமித்ஷா அகமதாபாத்தில் போய் சொன்னார், திமுக உறுப்பினர் என்ஆர் இளங்கோவன் கொடுத்த திருத்தங்களில் 16ஐ 12 இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னார். 16இல் 12 ஏற்றுக்கொண்டது என்று. திருத்தங்களை செய்ய முடிந்ததை தவிர இந்த பெயரை மாற்ற முடியவில்லை. அதுபோலத்தான் இப்போது நான் சொல்கிற இந்த குடியுரிமை சட்ட திருத்தம். குடியுரிமை என்பது நீங்களும் நானும் இந்திய குடிமகன். நமக்கென்று பல உரிமைகள் உண்டு, நமக்கென்று சில கடமைகள் உண்டு. இந்த நாடு என்பது நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல், எல்லோருக்கும் அது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் சில பேர் குடியுரிமை இல்லாதவர்களாக இருப்பார்கள், விரட்டப்பட்டு வருகிறவர்கள், அந்நிய நாட்டிலே ஏதாவது சூழல் சரியாமல் இருந்தால் தப்பித்து வருகிறவர்கள். இப்போது தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் குடியுரிமை இல்லாமல். அவர்கள் காலையில் வெளியே சென்று மாலையில் திரும்புவார்கள் முகாமுக்கு. பொருள் ஈட்டலாம், சேர்க்கிற பொருளில் உடைமை ஒன்றை அவர்கள் வாங்கிவிட முடியாது, அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. இப்படிப்பட்ட சங்கடங்கள் இருக்கிற போது இந்த குடியுரிமை சட்டத்தில் பாரதிய ஜனதா அரசு ஒரு திருத்தம் கொண்டு வருகிறது. என்ன திருத்தம்? மனிதாபிமானம் உள்ளதை போல தோன்றும். என்ன திருத்தம் என்றால், பக்கத்தில் இருக்கிற 3 நாடுகள், பக்கத்தில் அண்டை நாடு பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த 3 நாடுகளிலுமிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை வழங்கும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை போல அகதிகளாக வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை வழங்கும். மகத்தான நல்ல முயற்சி என்று சொல்லுகிற போது யார் யாருக்கு என்ற கேள்வி வருகிறது. 5 மதங்களை சொல்கிறார்கள். இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பார்சிகள், புத்தர்கள், அதே போல சீக்கியர்கள். இந்த 5 மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டு வந்தால் குடியுரிமை வழங்கப்படும். இதில் உங்களுக்கு என்ன தெரிய வந்தது என்று நான் கேட்பதற்கு நேரமில்லை, கேட்காமலேயே சொல்கிறேன், நன்றாக கவனியுங்கள். இவர்கள் சொன்ன இந்த 5 மதங்களில் ஒரு முக்கியமான பெரிய மதம் இடம்பெறவில்லை. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், புத்தர்கள் இருக்கிறார்கள், ஆனால் முஸ்லிம்கள் இல்லை. நானோ தமிழச்சியோ, நம்முடைய கட்சியில் இருக்கிறவர்களோ, இடதுசாரியை சார்ந்த தோழர்களோ எதிர்த்து பேசலாம், காங்கிரஸை சேர்ந்தவர்கள் எதிர்த்து பேசலாம். வேறு என்ன செய்ய முடியும்? எதிர்த்து பேசினால் காதில் வாங்கலாம், வாங்காமல் போகலாம், பதிவாகலாம். ஆனால் தொலைக்காட்சியிலே காட்ட விருப்பமில்லை என்றால் காட்டாமல் போகலாம். பத்திரிகைகளிலே விருப்பம் இருந்தால் வெளியாகலாம், இல்லாவிட்டால் வராது, உங்கள் யாருக்கும் தெரியாது. அரசாங்கமும் தன் விருப்பத்திற்கு அதை செய்து கொண்டே போகும் என்றால் இன்னொரு மாற்று வழி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று, குறிப்பாக மாசுவுக்கு. அதை தவிர 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக சொல்லுகிறேன். மிக முக்கியமாக நாங்கள் ஒன்றை செய்திட முடியும். என்ன செய்யலாம் என்றால், திருத்தங்கள் கொடுக்கலாம். we can give amendments. இந்த சட்டத்தில் இந்த திருத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கொடுக்கிற அந்த திருத்தத்தின் மீது விவாதம் நடக்கும். கடைசியாக வாக்கெடுப்பு நடக்கும். வாக்கெடுப்பு குரல் வாக்கெடுப்பு மூலமாக நடக்கும். கழகத்தின் சார்பில் நான் கொடுத்த திருத்தம் என்ன தெரியுமா? ரொம்ப சாதாரணமான திருத்தங்கள். ரிலிஜியஸ்லி பர்சிக்யூட்டட் என்று வருகிறது அல்லவா, அங்கே எத்தனிக்கல் என்று ஒன்றை சேர்த்தேன். மத ரீதியாக மட்டுமில்லை, இன ரீதியாகவும். நம்பர் 1. அடுத்தது 2, இந்த 3 நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானோடு இலங்கை என்பதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். 3ஆவதாக இந்த 5 மதங்களோடு முஸ்லிம்கள் என்பதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். 3 திருத்தங்கள், 3 சொற்கள் தான். ஒன்று இன ரீதியாக, ஒன்று இலங்கை என்ற நாடு, இன்னொன்று முஸ்லிம்கள். இவ்வளவுதானே. இதை செய்திருந்தால் குழப்பமே இல்லை. ஆனால் அவர்கள் ஏற்கவில்லை. காரணம், அவர்கள் நோக்கமே அதுதான். பின்னர் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், குரல் வாக்கெடுப்பில் தோற்று போனதாக சொன்னவுடன் நான் மின்னணு வாக்குப்பதிவு வேண்டும் என்று கேட்கிறேன்.
கேட்கிற உரிமையும் உண்டு, அதை நடத்திட வேண்டிய பொறுப்பும் அவைக்கு உண்டு. வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. கவனியுங்கள் தோழர்களே, அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வெறும் 5. பாரதி இருந்தார், இளங்கோவன் இருந்தார், நான் இருந்தேன், இன்னும் 2 பேர் இருந்தார். எங்களுக்கு கிடைத்த வாக்குகள் எத்தனை தெரியுமா? அந்த திருத்தத்திற்கு 99. திமுக ஒரு மாநில கட்சி, இந்திய நாட்டின் தென்கோடியில் இருக்கிற மாநிலம். அந்த கட்சி கொண்டு வருகிற திருத்தத்திற்கு 5 பேர் இருக்கிற கட்சிக்கு 99 பேர் ஆதரவு. அரசாங்கத்திற்கு ஆதரவாக எத்தனை தெரியுமா? 124. அந்த 124இல் இதுதான் ரொம்ப முக்கியம், 13 வாக்குகள் அதிமுகவினுடையது. இப்போது அந்த 124இல் 13ஐ கழியுங்கள், 111. அந்த 13 இந்த 99ஓடு சேர்த்து விடுங்கள், 112. அதிமுக மட்டும் அன்றைக்கு நிலையாக இந்த திருத்தத்தை ஆதரித்திருந்தால் அந்த மசோதாவில் இந்த திருத்தங்கள் வந்திருக்கும். சட்டம் வருகிற போது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கும், இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும். இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே இந்தியாவில் நடைபெற்ற இன்னும் நடக்க இருக்கிற போராட்டங்களை தடுத்திருக்கலாம். ஆக பெரும் பாதகத்திற்கு துணை போன கட்சி அதிமுக, மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நான் பாரதிய ஜனதாவோடு தொடர்பில்லை என்று தேர்தலுக்காக சொல்கிறார்களே தவிர, அவர்கள் கொண்டு வந்த இது மாதிரி பயங்கர சட்டங்கள், படுபாதக சட்டங்கள், கேவலமான சட்டங்களுக்கு முழுமையாக பக்கத்தில் நின்றது அதிமுக. நீட் தேர்விலே தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தாருங்கள் என்று கொண்டு வந்த தீர்மானத்தின் போது வெளிநடப்பு செய்த வீராவேசம் உள்ள கட்சி அதிமுக. கேளுங்கள், ஆதாரம் இருக்கிறது எங்களிடம், ஏதோ மேலோட்டமாக பேசவில்லை, ஆதாரங்கள் இருக்கின்றன. வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியே ஓடினார்கள், இங்கே வந்து பேசுகிறார்கள் நாங்களும் நீட் தேர்வுக்கு எதிர். அதைவிட மிக முக்கியமாக இஸ்லாமிய தோழர்கள் என்றால் சொல்லுவேன். எப்படி இப்பொழுது யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் என்று சொல்லுகிறார்களோ, பல மாநிலங்களிலே கொண்டு வந்து விட்டார்களோ, அதுபோல இதுவும் முத்தலாக் என்ற ட்ரிபிள் தலாக் சட்டம். முத்தலாக் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியன் தன் மனைவியை தலாக் செய்தால் விவாகரத்து. பலருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? தொலைபேசி எடுத்து தலாக் 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 என்று 3 முறை சொன்னால் விவாகரத்து என்று. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஊர் ஜமாத்தை எல்லாம் கூட்டி வைத்து ஒரு முறை தலாக் சொல்ல வேண்டும். அதற்கு பின் ஒரு கால இடைவெளிக்கு பின்னால், அதானமா கால இடைவெளிக்கு பின்னால் அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு முன்னால் அந்த பெண்ணையும் வைத்துக்கொண்டு இது நாள் வரை அவர்களுக்குள்ளே உறவு மலரவில்லையா, மலர்வதின் அடையாளமாக ஏதாவது வளர்கிறதா என்று பார்த்துவிட்டு தான் 2ஆவதாக சொல்ல முடியும். இப்படி 3 முறை சொல்லுகிற போதுதான் அது செல்லுபடியாகும். ஆனால் இந்த சட்டம் என்ன சொன்னது தெரியுமா? முத்தலாக் ஒழிப்பு சட்டம் என்பது ஒருவர் இதை சொன்னாலே அது குற்றமாக கருதப்படும், முத்தலாக் சொல்லப்படுவது செல்லாது, சொன்னவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார். இப்போ என்ன குழப்பம் தெரியுமா? செல்லாது என்று சொன்னதற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் கணவன் மனைவியாகத்தானே தொடர்வார்கள். ஆக விடுதலையாகி வந்ததற்கு பின்னால் மீண்டும் அவரோடு தானே போய் குடும்பம் நடத்த வேண்டும். உன்னால் தானே சிறைக்கு போனேன் என்று அவர்களுக்கு குழப்பம் வராதா? என்ன இது நியாயதி? நீங்கள் யாருக்காக இந்த சட்டத்தை, முஸ்லிம்களை பழிவாங்கவா என்ற போது அரசாங்கம் சொன்ன விளக்கம் இல்லை, முஸ்லிம் பெண்களின் பாதுகாப்புக்கு என்று சொன்னார். உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அமித்ஷா. எங்களை கொச்சைப்படுத்துவதே உங்களுக்கு வேலையாகிவிட்டது, நாங்கள் ஏதோ ஒரு சார்பான மதம் என்கிறீர்கள், முஸ்லிம் பெண்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் கொண்டு வந்த சட்டம் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னபோது நான் கேட்டேன், ஐயா எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். இதே அவையிலே இந்தியாவில் இருக்கிற விதவைகளுக்கு தமிழ்நாட்டில் இருப்பதை போல ஒரு பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்று நான் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தேன். இந்தியாவிலே 4.5 கோடி விதவைகள் இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பிருந்தாவன் என்ற ஒரு இடத்திலே மட்டும் 1.5 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற மேற்கு வங்காளத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் கணவனை இழந்த பெண் 20 வயதா 70 வயதா கிடையாது, பார்ப்பதில்லை. கணவனை இழந்து வீட்டில் இருந்தால் அமங்கலம் என்று சொல்லி அங்கே கொண்டு வந்து விட்டு போய்விடுகிறார்கள். நாதியற்ற அனாதைகளாக வாழ வழி இல்லாமல் கூலி வேலை பார்க்கிறார்கள், ரிக்ஷா ஓட்டுகிறார்கள், தெரு கூட்டுகிறார்கள், கண்ட வேலைகளை பார்க்கிறார்கள். சில பேரால அவர்களாலே பலவிதமான வன்புணர்வுக்கு ஆளாகிற இந்த கொடுமை உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமான NGO 8 ரூபாய் தருகிறது. ஒரு தேநீர் கூட 15 ரூபாய். 8 ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள்? நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாருங்கள். அவர்களுடைய மறுவாழ்வுக்கு தமிழ்நாட்டில் அதுபோல பல இருக்கிறது. அண்ணா, கலைஞர், தளபதி காலத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி விவாதம் நடந்தது. கடைசியாக வாக்கெடுப்பு நடந்த போது அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது பாரதிய ஜனதாவால். நான் கேட்டேன், இந்தியாவில் இருக்கிற விதவை பெண்களுக்கு
இந்து பெண்களுக்கு சட்டம் வேண்டும் என்று சொன்னபோது அதை தோற்கடித்த மகானுபாவர்கள் நீங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு என்று கதை சொன்னால் நாங்கள் ஒன்றும் காதில் பூ சுற்றி கொண்டிருக்கவில்லை. இது இரட்டை வேடம், நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று சொன்னோம். இது மாதிரி 1, 2 அல்ல. இன்றைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று தானே சொல்கிறோம். கவனத்தில் கொள்ளுங்கள், கடந்த ஓராண்டில் மட்டும் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டு செத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 11,500. இடுபொருட்களின் விலை அதிகமாகிவிட்டது, விளைபொருட்களின் விலை எங்களுக்கு சரியில்லை என்று கதறுகிறான். விவசாயி இல்லை என்றால் இந்தியா அடிப்படையில் வேளாண்மை ஒரு நாடு. இந்த நாட்டிலே வேளாண் தொழில் பார்க்கிறவர்கள் அதை விட்டுவிட்டு ஓடுகிறார்கள். எல்லா விலையும் கூடுகிறது, உர விலை கூடுகிறது, பூச்சி மருந்து விலை கூடுகிறது, எல்லாம் விலை கூடுகிறது. ஆனால் அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு மட்டும் விலை அதிகரிப்பதில்லை. போராடுகிறான், முடிவே இல்லை. பெட்ரோல் டீசல் விலையின் உயர்வாக மட்டும் இந்த ஆட்சியிலே 3 ஆண்டுகளில் கிடைத்த தொகை, தயவு செய்து அரண்டு போய்விடாதீர்கள், 7.25 லட்சம் கோடி ரூபாய். தமிழ்நாட்டிலே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மகளிர் பயணம் செய்வதற்கு பேருந்தில் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்கிறோமே, அது என்ன தெரியுமா? மாதம் வேலைக்கு போகிறவர்கள், ஒரு மாதத்திற்கு வீட்டு வேலை பார்க்கிறவர்கள், பாத்திரம் துலக்க போகிறவர்கள், துணி துவைக்க போகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் 5,000 4,000 தான் இருக்கும். அதில் பேருந்துக்கே அவர்கள் செலவழிக்கிற பணத்தில் சுமையை இறக்கி வைத்து 900 ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுக்கிற ஆட்சி தமிழகத்தில் கழகத்தின் ஆட்சி. போதாது என்று அவர்களுக்கு 1000 ரூபாய் மற்ற செலவுக்கு கொடுத்து இன்னும் பாரத்தை குறைக்கிறோம். ஆனால் அவர்கள் பாரத்தை அதிகரிக்கின்ற வகையில் எல்லா விலையும் கூட்டி 7.25 லட்சம் கோடி எடுத்து என்ன செய்தார்கள் தெரியுமா? பெரிய பெரிய பணக்காரன் எல்லாம் வங்கியிலே வாங்கிய கடனை தள்ளுபடி செய்தார்கள். விவசாயியின் கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. ஆனால் 10,000 20,000 கோடி வாங்கியவனுடைய கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஒன்று மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. வீடியோகான் என்ற ஒரு நிறுவனம் இருந்தது, உங்களுக்கு தெரியும். தொலைபேசி, தொலைக்காட்சி, பல மின்னணு பொருட்களை உற்பத்தி செய்கிற அவன் திவாலாகிவிட்டான். வங்கியிலே கடன் வாங்கி இருக்கிறான். எவ்வளவு தெரியுமா? 65,000 கோடி ரூபாய். 65,000 கோடி ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில், குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கி இருக்கிறார்கள். அவன் திவாலானவுடன் வங்கிகள் எல்லாம் தீர்ப்பாயத்திற்கு போய் எங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுங்கள் என்று சொன்னவுடன் தீர்ப்பாயம் என்ன சொல்கிறது தெரியுமா? அதை விற்றுவிட்டு கொடு. யாருக்கு விற்பது என்றால் ஒரு ஸ்டார் டெக்னாலஜி என்ற ஒரு அமைப்புக்கு விற்றுவிடு. அந்த ஸ்டார் டெக்னாலஜி யாருடையது தெரியுமா? இன்றைக்கு செயல்படக்கூடாது என்று சொல்லுகிற அந்த தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட் ஆலையினுடைய வேதாந்தா நிறுவனத்தினுடைய சப்சிடியரி என்பதுதான் அந்த நிறுவனம். 65,000 கோடி கடன் வாங்கியவனுக்கு எவ்வளவுக்கு விற்க சொன்னார்கள் தெரியுமா? 3,000 கோடிக்கு. 3,000 கோடி வாங்கி வங்கி நஷ்டமடைந்தால் அந்த துன்பமும் சுமையும் நம் தலையிலே வந்து சேரும். அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனம், லாபத்தில் இயங்குகிற நிறுவனத்தை ஒரு தனியாருக்கு குறைந்த விலையிலே விற்று பொதுத்துறையை நஷ்டமடைய செய்கிறார்கள். இந்த விசித்திரங்கள் தான் இந்த நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய எனக்கு முன்னாலே பேசிய என் அருமை இளவல்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி இருந்த நிலை மாறி இன்று இருக்கிற உயர்ந்த நிலைக்கான காரணங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக எடுத்து வைத்தார்கள். எங்களுடைய கடமைக்கு நான் இந்த இடத்துல நின்று நடைபெற்ற ஒன்றிய அரசில் இருந்த ஆட்சி பாதக சட்டங்களை, பயங்கரவாத சட்டங்களை இயற்றியிருக்கிறது. சிறுபான்மையினரை ஒழிப்பதற்கு முயற்சி செய்கிறது. கூட்டாட்சி தத்துவம் சிதைகிறது. அதே போல மதசார்பற்ற தன்மையும் இங்கே பாழாகி போகிறது என்கிற போது நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை மக்களாகிய உங்களுக்கு இருக்கிறது என்று மன்றாடுவதற்கு தான் வந்திருக்கிறோம், புலம்புவதற்கு வரவில்லை. இப்போது விட்டால் இனி எப்போதும் இல்லை. தேர்தலிலே இது வேண்டுகோள் அல்ல, அபாய அறிவிப்பு. இந்த தேர்தலில் மட்டும் சுணங்கி இருந்தால் உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு இந்தியா என்பது இருக்காது. நாடாளுமன்றத்தில் இப்போதே எங்களை பேச அனுமதிப்பது இல்லை. ஒலிபெருக்கிகள் அணைக்கப்படும், தொலைக்காட்சி எங்களை காட்டாது, எல்லாம் அவர்கள் சொல்வதான் அவை குறிப்பில் ஏறும். இதெல்லாம் மாறி ஒற்றை கட்சியின் ஆட்சி முறை வந்துவிடும் என்ற அவலத்திற்கு. எனவே இளைஞர்களே, தாய்மார்களே, புரட்சி செய்து இந்த ஆட்சியை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல வரவில்லை, செய்யுங்கள். அது ஆயுதம் தாங்கிய புரட்சி அல்ல, அமைதி புரட்சி. அமைதி புரட்சி என்றால் தேர்தல் நாள் என்று வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள், யாரிடமும் பேச வேண்டாம், வரிசையிலே நில்லுங்கள், உள்ளே செல்லுங்கள், உதயசூரியனுக்கு முத்திரை குத்தி திரும்புங்கள்,
இந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும், இந்தியா கூட்டணி ஆட்சி மலர்ந்திருக்கும். ஆக இது உங்கள் கையில் தான். அரசியல் கட்சிகள் வாதாடலாம், போராடலாம், நியாயங்களை சொல்லலாம், ஆனால் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் என்பதால் தான் ஒரு மாபெரும் தலைவனின் பிறந்த நாள் விழாவில் வேண்டுகோள் வைக்கிறோம். எதிர்கால நாட்டை காப்பாற்றுங்கள், ஜனநாயகத்தை நிலைநிறுத்துங்கள், வருங்காலம் வளமாகும். நன்றி, வணக்கம்.